அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன பதிவுகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 6வது ராசியாக இருக்கக்கூடிய கன்னி ராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது. மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமாக என்ன விஷயங்கள் செய்யணும் செய்யக்கூடாது, கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் பெற போகிறீங்க, அது மட்டும் இல்லாமல் கிரகங்களுடைய அமைப்பால் என்ன விஷயங்களை உங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் ஏதாவது கெடுபலன்கள் நடக்கிருந்தால் அதிலிருந்து விடுபட என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் கன்னிராசி நேயர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயம் இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் எந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமானை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த முருகப்பெருமான் நிச்சயமாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக அவர்களிடம் தீர்வு செய்யப்படுதுங்க. 12 ராசி ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் உங்களுக்கு இப்போ வரைக்கும் என்ன விஷயம் நடந்துட்டுருக்கு, இதுக்கு மேலே ஏதாவது ஆபத்து காலம் வரப்போகுது, அந்த ஆபத்தில் இருந்து எப்படி எளிய முறையில் பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற சிறப்பான தகவல்கள் இவர்களிடம் சொல்லப்படுது. மேலும் இவங்க நிறைய ஆக்டர்ஸ்க்கும் ஜோதிடம் பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்பவும் ஃபேமஸ் ஆனவங்க கூட. ஸோ நீங்களும் இவங்களிடம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. இப்போ வாங்க கன்னிராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கன்னிராசி அப்படிங்கிறது கால புருஷனுக்கு 6வது ராசியாக இருக்குது. இதன் பாகை 150 முதல் 180 வரை அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு நிலராசி, இரட்டைப்படை ராசி, பெண் ராசி, உபய ராசி. இந்த ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். மேலும் இந்த ராசியில் புதன் உச்சம் அடைகிறார், சுக்கிர பகவான் நீச்சம் அடைகிறார். நெற்கதிர் ஏந்திய பெண் வடிவம் உடைய ராசி கூட இந்த கன்னி ராசி தாங்க. மேலும் தத்துவத்தில் கர்ம தத்துவம் குறிக்கக்கூடிய ராசியாகவும் இந்த ராசி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்காரங்க அறிவு கூர்மை, நினைவாற்றலும், எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும் சிறப்பு வாய்ந்த விஷயங்களும் நிறைந்திருப்பாங்க. மேலும் தன்னம்பிக்கை பெற்றிருப்பாங்க. சகிப்புத்தன்மை உடையவங்க, மிகவும் புத்திசாலிங்க. ஆழ்ந்த ஞானம், அறிவுத்திறனால மற்றவர்களை தன்வசம் ஈர்த்து கொள்வாங்க. மேலும் அறிவு நேர்மையான வழியில் பயன்படுத்தினால் முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உழைப்புக்கேற்ற உயர்வை அடையக்கூடிய ராசி கூட இந்த கன்னிராசி நேயர்கள் தாங்க. மேலும் இனிமையாக பேசக்கூடியவங்க, பயணம் செய்யும் விருப்பமுடையவங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் நட்சத்திரத்தில் 4 பாதங்களும் இந்த ராசியில் அமைஞ்சிருக்கு. மேலும் செவ்வாய் நட்சத்திரத்தின் 1, 2 பாதங்களும் இந்த ராசியில் அமையப்பட்டிருக்கு. பச்சை, மஞ்சள், நீலம் வண்ணங்கள் நன்மை பாய்க்கக்கூடிய வண்ணங்களாக இந்த கன்னிராசி நேயர்களுக்கு அமையப்பட்டிருக்கு. மேலும் திங்கள், புதன், வெள்ளி போன்ற நாட்கள் நன்மை தரக்கூடிய நாட்களாக இருக்குது. ஆனி, ஆடி, புரட்டாசி போன்ற தமிழ் மாதங்கள் இவங்களுக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதங்களாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இவங்களிடம் சிறப்பான குணங்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் புத்தி கூர்மையோடு இருப்பாங்க, மிக நுட்பமானவங்க. அது மட்டும் இல்லாமல் அறிவாளிகளாக காணப்படுவாங்க. பல்வேறு துறைகளில் ஈடுபாடு, அன்பாகவும் பேசக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. மேலும் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய குணங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழப்பவாதிகள், தன்னம்பிக்கை இல்லாதவர்கள், தற்பெருமை, கர்வம், ஆடம்பர உடையவர்கள், மற்றவரை குறை சொல்லுதல். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் மாற்றிக்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை விட ரொம்ப சிறந்த மனிதர்கள் யாருமே கிடையாதுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் கன்னிராசி நேயர்களாக இருந்தால் குறிப்பிட்ட இந்த 4-5 விஷயத்தை மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க, நல்ல பலனே உங்களுக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக அமைய போகிறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
15 நாட்களில் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. எனவே இந்த 15 நாட்களில் உங்களுக்கு தனவரவு அப்படிங்கிறது தாராளமாக கிடைக்குங்க. 6ல் உள்ள சனி வக்ரம் பெறுவதால் உத்தியோகம் மற்றும் தொழிலில் உன்னதமான நிலைகள் உண்டாகும். குருவின் பார்வை ராசியில் பதிவதால் வியாழ நோக்கம் ஏற்படும். மேலும் கல்யாண கனவுகள் நினைவாகும். என்ன இருந்தாலும் ஜென்மத்தில் கேது இருப்பதால் இடையில் மன அமைதி குறையக்கூடும். இனம் புரியாத கவலைகள் மேலுங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுக்க வக்ர இயக்கத்தில் இருக்கார். இதனால சிம்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் அவரை பார்க்கிறாரு. இதனால உங்களுக்கு இந்த 15 நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பகை கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு சொல்லப்படுது. விரையாதிபதி சூரியன் பலம் பெற்று பார்ப்பதால விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு இருக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் வீடு மாற்றம் இடமாற்றம் பற்றிய சிந்தனைகள் தோன்றிக் கொண்டே இருக்கும். ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு மன சஞ்சலத்தை உருவாக்கக்கூடும். மேலும் சூரியனுக்கும் சனிக்கும் உரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலமாக சந்தர்ப்பங்களை சாதகமாக்கி கொள்ள முடியுங்க. அதே நேரத்தில் கொஞ்சம் பொறுமையோடு நிதானத்தோடு நீங்கள் செயல்பட்டால் வெற்றி வாய்ப்புகளை வரவழைத்து கொள்ள இயல முடியும். மேலும் ஆவணி 10ஆம் தேதி கன்னி ராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் பெறுகிறார். இதனால் உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். மேலும் அவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதனால பணத்தட்டுப்பாடு உங்களுக்கு அதிக அளவில் இந்த 15 நாட்களில் காணப்படும். பக்கபலமாக இருக்கும் நண்பர்கள் உங்களை விட்டு விலக நேரிடும். அதனால பார்த்து கவனமாக நீங்கள் இருப்பது நல்லதுங்க. மேலும் அரசியல் களத்தில் இருப்பவங்களுக்கு அதிரடியான திருப்பங்கள் சந்திப்பாங்க. பெற்றோர் வழியில் மற்றொரு வழியில் பிரச்சனைகள் மீண்டு தலை தூக்கலாங்க. அதே போல் குடும்பத்தில் 3ஆம் நபரால் குழப்பங்கள் பல ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எனவே நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு குறையக்கூடும். சக பணியாளர்களை நம்பி செயல்பட இயலாது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு பார்க்கப்படுதுங்க. மேலும் இந்த ஆவணி 10ஆம் தேதி மிதன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். இதனால் உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய் பகவான். அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்போது தொழிலில் சில இழப்புகளை சந்திக்க நேரிடும். மேலும் கூட்டாளிகளை நம்பி ஏமாறும் சூழ்நிலைகளும் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உடன் பிறப்புகள் உங்கள் மீது பழி சுமத்தலாம். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காமல் போகலாம். அதனால் குறிப்பிட்ட இந்த 15 நாட்களும் சரி இந்த மாதமும் சரி நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த ஒரு செயல் செய்தாலுமே அதில் கூடுதல் கவனத்தோடு செய்வது நல்லதுங்க. தொழிலில் பணியாட்களில் சில பிரச்சனைகளை பார்ப்பீங்க. இடம் பூமி வாங்குவதில் வில்லங்கள் ஏற்பட்டு மனக்கவலையை அதிகரிக்க செய்யுங்க. எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்ய வேண்டிய நேரமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மேலும் ஆவணி 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் செல்கிறார். இதனால் உங்கள் ராசிக்கு 10வது இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய பகவான் தான் புதன் பகவான். மேலும் இந்த காலகட்டம் இந்த புதன் பகவானால் உங்களுக்கு என்ன மாதிரி மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரயஸ்தானத்திற்கு வரும்போது நல்ல நேரம் உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும். கூட்டு தொழில் மாற்றங்கள் ஏற்படும். ஆற்றல் மிக்கவர்கள் உங்கள் பக்கம் இருப்பாங்க. மேலும் உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்கும். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். எப்பொழுதுமே உற்சாகத்தோடு நீங்கள் காணப்படுவீங்க. பொது வாழ்வில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் குவையும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கப்பட்டு ரொம்பவே மனமகிழ்ச்சியோடு காணப்படுவாங்க. மேலும் கலைஞர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடைவாங்க. பெண்மணிகளுக்கு குடும்ப சுமைகள் கூடும். குடியிருக்கும் வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே அகலுங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் 27, 28, 31 மற்றும் செப்டம்பர் 1, 8, 9 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுதோ அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவுகள் அனைத்துமே கன்னிராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பழனி ஆண்டவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ்மனதில் நிறைவேறாத ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.